சேனலை பார்த்துட்ருக்கீங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதையும் பார்த்துட்ருக்கீங்க. சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஸ்டார்டிங்கில் நான் வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நிறையா பேர் வியூஸ் நிறைய பார்க்கல, வியூஸ் நிறையா எனக்கும் கிடைக்கல. பட்டு தொடர்ந்து என்னோடய ஒர்க்கை நான் பார்த்துட்டே தான் இருக்கேன். ஏன்னா என்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் பிகினிங்கில் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணவங்க எல்லோரும் ப்ராஃபிட் பண்ணணும் திரும்பவும் மார்க்கெட்டில் அப்படின்னு ஒரே காரணத்தினால தான் நான் ஒரு சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். தொடர்ந்து அதுவும் பண்ணிகிட்ருக்கேன். 1 டே 2 டேஸ் வீடியோஸ் போடலைனாலும் ஒரு 2 டேஸ் ஒன்ஸாவது வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் மார்க்கெட் டார்கெட் ட்ரெண்டு கரெக்டாக இருக்கணும், அந்த டைம் மட்டும்தான் வீடியோஸ் போடணுன்றனால தான் நான் டெய்லியும் வீடியோ போஸ்ட் பண்ணுறது கிடையாது. வீக்லி 2 to 3 டைம்ஸ் போடுறேன். அதுவும் எனக்கு லெவல்ஸ் பக்காவாக தெரிஞ்சால் மட்டுமே தான் என்னோடய அனலைசிஸில் ட்ரெண்டு, பை ட்ரெண்டோ, செல் ட்ரெண்டோ வரப்போ மட்டும்தான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 10-12 சப்ஸ்கிரைபர் தான் வந்தாங்க. இன்றைக்கி ஒரு 70 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டுருக்காங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஒவ்வொரு நாளும் சேனலில் நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோம், நிறைய பேருக்கு நம்ம வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது போக மாட்டேங்குதே, அவங்க ப்ராஃபிட் பண்ண முடியலையே அப்படின்னு ஒரு சின்ன எனக்கும் ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 70 பேர் நம்மளோட வீடியோஸை பார்த்துட்ருக்காங்க. நம்ம வீடியோஸை பார்த்து அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 100 ரூபீஸ் ப்ராஃபிட் இல்லைனாலும் ஒரு லாஸ் ஆகாமல் கூட எக்ஸிட் ஆகுறாங்க அப்படின்னா கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. கண்டிப்பாக என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு, என்னோடய வியூவர்ஸ்க்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் எப்போ என்ட்ரி ஆகணும், எப்போ எக்ஸிட் ஆகணும், எப்போ நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும், அதே சமயம் எப்போ சின்ன லாஸ்னால் எக்ஸிட் ஆகணும் அப்படின்ற அப்டேட்டை நான் தொடர்ந்து பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் ஆதரவு பண்ணிகிட்ருக்க எல்லாருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எப்பயும் பார்க்குறது தான், சொல்கிறது தான். மண்டே, அதாவது 9th மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படி தான் நம்ம பார்க்க போகிறோம். மார்க்கோட ட்ரேடு எப்படி இருக்கும் அப்படின்னு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா 17,397 க்ளோஸ் ஆகிருக்கு ஃப்ரைடே. நம்மளோட அனாலிசிஸ் லெவல் என்ன சொல்லுதுன்னா, இப்போ நிஃப்டி நம்மளுக்கு இன்னும் செல் ட்ரெண்டு கிடைக்கல. ஸோ மார்க்கெட் இன்னும் செல்லிங் ஆகலை. பட் செல்லிங் ஆகும். செல்லிங் ஆனால் வேறு லெவலில் செல்லிங் ஆகும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி செல் ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பேங்க் நிஃப்டி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டைம் கால் ஆப்ஷன் அப்படின்றது நம்ம ரொம்ப நாள் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்க முடியாது. ஏன்னா ஆல்வேஸ் மார்க்கெட்டு ஆல்ரெடி ரொம்ப ஹையில் போயிடுச்சு. இங்கேருந்து நம்மளுக்கு செல்லிங் கொடுத்தது இங்கே பை ட்ரெண்டாக மாறினதில் கண்டினியூஸாக ரேலி ஆகி டவுன் ஆகி அப் ஆகி டவுன் ஆகி அப் ஆகி இங்கே செல்லிங் நம்மளுக்கு கொடுத்துருச்சு 50 மினிட்ஸில். ஸோ நம்ம திருப்பி நம்ம எப்போ பை ட்ரெண்டு நம்ம நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பை எடுக்கணும் அப்படின்னா, நம்ம லெவலில் 17,430 இருக்குது பார்த்தீங்களா, இங்கே இதுக்கு மேலே மார்க்கெட்டு மேலே போயிட்டு இந்த ஹையை கட் பண்ணோன்னா, அதாவது 460 ஒரு தடவை நம்ம 2 டேஸ் முன்னாடி டார்கெட் கொடுத்துருந்தோம் பார்த்தீங்களா. லாஸ்ட் வீடியோக்கு லாஸ்ட் வீடியோ நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம் 17,350. அதுக்கப்புறம் எவ்வளோ டவுன் ஆனாலும் திருப்பி பை பண்ணிக்கோங்க, 460 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த டார்கெட்டுக்கு போயிடுச்சு. பேப்பரில் கூட எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா டார்கெட் போகும்னு எனக்கு நல்லா தெரியும். ஸோ இந்த லெவல் தான் என்ன லெவல், 460க்கு திருப்பி பை கட் பண்ணால் மட்டுமே தான் இப்போதைக்கு நம்ம பை ட்ரெண்டு நிஃப்டி சொல்ல முடியுமே தவிர, உங்களுக்கே தெரியும் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது எல்லாமே சும்மா ஏதோ பேருக்கு போடணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ட்ரெண்டு கிளியர் வியூ இருக்கிறப்ப மட்டும்தான் வீடியோஸ் நான் போடுவேன். ஸோ இப்போ மார்க்கெட்டு செல் ட்ரெண்ட் ஆகிற டைம்
பட் என்ன டைம் எங்கே செல் ஆகுதுன்னு இன்னும் எனக்கு கிளியர் வியூ கிடைக்கல. நாளைக்கு வீடியோ போட்டுடலாம். மண்டே கண்டிப்பாக வீடியோஸ் போட்டுடலாம், சூப்பராக போடலாம். அடுத்து மார்க்கெட் எங்கே வரைக்கும் டவுன் ஆகும், என்ன டார்கெட் அடுத்த நாள் அப்படின்னு கிளியர் வியூ போடலாம். ஸோ எல்லாம் புட் ஆப்ஷன் செல் ட்ரெண்டுக்கு வந்து புட் ஆப்ஷன் எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. மார்க்கெட் டவுன் ஆக போகுது. எந்த இடத்துல போய் டவுன் ஆகுது, ரிவர்ஸ் ஆகுது தான் இப்போ நம்ம வந்து ப்ரிடிக்ட் பண்ணி அடுத்து நம்ம புட் ஆப்ஷன் எடுக்கணும். இப்போதைக்கு புட் ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. ஸோ ஆனால் மண்டே தெரிஞ்சிடும். டுமாரோ மண்டே வந்து மார்க்கெட் இன்னும் அந்த 430 கட் பண்ணி 460 கட் பண்ணிச்சுன்னா திருப்பி பை ரலி ஆகிட்டு மார்க்கெட்டு மேலே போகும். அப்படி நம்ம ப்ரிடிக்ஷன் பண்ணிடலாம். அதை கட் பண்ணலை அப்படின்னா ஈஸியாக மார்க்கெட் சூப்பராக டவுன் ஆகும். ஸோ அங்கேருந்து நம்ம செல் ட்ரெண்ட் சூப்பராக எடுத்துக்கலாம். ஓகே, அதுதாங்க 460 கட் பண்ணிச்சுன்னா அடுத்து வந்து நிஃப்டி எந்த வரைக்கும் ஹை போகும்னா 650, அங்கேருந்து ஒரு 200 பாயிண்ட்ஸ் மேலே போகும். ஸோ நம்ம இப்போ பை ட்ரெண்ட் எடுக்கணும் அப்படின்னா 460 கட் பண்ணி மார்க்கெட் க்ளோசிங் கிடச்சா மட்டுமே தான் அந்த 200 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து வெயிட் பண்ணி கால் ஆப்ஷனோ நெக்ஸ்ட்டு ஸ்டாக்ஸ் நிஃப்டி ஸ்டாக்ஸ் எது மேலே போதோ பை ட்ரெண்டோ அந்த மாதிரி எடுக்கணுமே தவிர இந்த டைம் வந்து நம்ம வந்து பை ட்ரெண்ட் எடுக்கக்கூடாது. ஏன்னா மார்க்கெட் என்ன டைம் எப்போனாலும் டவுன் ஆகலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இதுதான் இப்போதைக்கு லெவல். பக்கா லெவல்னால் 460 கட் பண்ணால் மட்டுமே தான் 650க்கு வந்து டார்கெட் போகும். நம்மளோட லாஜிக் பிரகாரம் 650 வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண அவசியம் இல்லை. 500 600 அந்த ரேஞ்சில் வரும்போது ஈஸியாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வந்துடும். ஏன்னா எல்லா வீடியோஸ்லையும் நம்ம சொல்கிறது அதுதான். மார்க்கெட்டில் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணணுன்னா சேஃபர் சைடு ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடணும். ரொம்ப டைம் வந்து நம்ம ப்ராஃபிட்டு இன்னும் வேணும்னு மார்க்கெட்டில் ட்ரேடு பண்ணோன்னா கண்டிப்பாக லாஸ் தான் ஆகும். ஏன்னா என்ன டைம் ரிவர்ஸ் ஆகணும்னு தெரியாது. ஏன்னா மார்க்கெட் வந்து ஆல்வேஸ் அல்டிமேட். அதே மாதிரி மணி மேக்கிங் வந்து ஆல்வேஸ் அல்டிமேட். நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் பண்ணிட்டோம் அப்படின்னா ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கோங்க. இப்போ ஒரு 2000 ப்ராஃபிட்டில் இருக்கா, ஒரு 1000 கிட்டே வந்து ரிவர்ஸ் ஆனாலுமே நம்மளுக்கு 1000 ப்ராஃபிட்டில் புக் ஆகும். அதனால் ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் போடுங்க. அடுத்து நான் ஒரு ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் ஒரு வீடியோ போடுறேன், அது பாருங்கள். நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா எப்படி ட்ரேட் பண்ணணும், அந்த ட்ரேடிங்கில் எப்படி ப்ராஃபிட் புக் பண்ணணும், ஸ்டாப் லாஸ் அப்படின்னா ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் நம்ம எப்படி மேக் பண்ணலாம். ஏன்னா அது வரைக்கும் வந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா அதுக்கு கீழே வந்தால் மார்க்கெட் பயங்கரமாக கீழே வரும். அதே மாதிரி என்ன ஸ்டாக்னாலும் சரி, நான் வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி சொல்லலை, என்ன ஸ்டாக்னாலும் சொல்கிறேன். அந்த ஸ்டாக்ஸில் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும்போது ப்ராஃபிட் ஸ்டாப் லாஸ் போட்டு வைங்க. மார்க்கெட் ரிவர்ஸே ஆனாலும் நம்ம பை ரேட்டுக்கு கீழே போகும்போது நம்ம லாஸ் வரும். நம்ம கஷ்டப்பட்டு ஒரு 2000 ப்ராஃபிட் கண்ணில் பார்த்துட்டு அது 0 ஆகுது, இல்லை 1000 லாஸ், 2000 இன்னும் லாஸ் ஆகும்போது வந்து எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் மார்க்கெட்டில் ப்ராஃபிட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸி தான். எல்லாம் கஷ்டம்னு சொல்கிறோம், அப்படி கிடையாது. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். லாஸ் பண்ணுறது தான் வந்து ரொம்ப ஈஸி எல்லோரும் சொல்கிறாங்க. அதேமாதிரி ப்ராஃபிட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணாமல், ஒரு ட்ரெண்ட் லைனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாமல் நம்ம இஷ்டத்துக்கு வந்து ஆர்டர் போடுறது அந்த மாதிரி பண்ணோன்னா மார்க்கெட்டில் லாஸ் ஆக தான் செய்யும் கண்டிப்பாக. ஸோ ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது என்ன ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், 1 ஹவர் கண்டிப்பாக 15 மினிட்ஸோ, அது எதுவாட்டமே இப்போ எதுனாலும் ஓகே. அதை நீங்கள் ஒரே ஒரு விஷயத்த ஒரே டைமை ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கரெக்டான லெவல் கொடுக்கும். அதுதான் இப்போ நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ தூரம் ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ வரைக்கும் நான் வீடியோ பண்ணிகிட்ருக்குது எல்லாம் ஒரு போட்ட டார்கெட்ஸ் எல்லாமே போயிருக்கு. ஸோ இந்தளவுக்கு நான் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன். அதனால தான் வந்து என்னால் வீடியோஸ் போட முடியுது. டார்கெட் இவ்வளோ தூரம் போகணும்னு என்னால் சொல்ல முடியுது. மார்க்கெட் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஈஸியாக சம்பாதிக்கலாம். நம்ம என்ன ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு இதில் திங்க் பண்ண மாட்டோம். அதுதான் வந்து விஷயம். அதுதான் மார்க்கெட்டில் வந்து லாஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு ட்ரெண்டு லெவலை ப்ரிடிக்ட் பண்ணிட்டா அதில் கரெக்டாக இருங்க, ஃபிக்ஸடாக இருங்க. யார் செல் சொன்னாலும் நீங்கள் பையில் இருக்கிறது எக்ஸிட் ஆகாதீங்க. யார் பை சொன்னாலும் செல்லுலேருந்து எக்ஸிட் ஆகாதீங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ஈஸியாக ப்ராஃபிட் பண்ணலாம். இதுதான் வந்து மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட் புக் பண்ணியக்குண்டான யுக்தி, ஸ்ட்ராட்டஜி, சீக்ரெட்னால் இது ஒன்று தான். இப்போ நானே வீடியோ சொல்கிறேன்னா நான் சொல்கிறதையும் நல்லா இருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா ஃபாலோ பண்ணாதீங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி ஒன்று வரும். அந்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும், தெரிகிற வரைக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கண்டிப்பாக ஒரு நாள் வந்து உங்களுக்கு ஒரு
லைன் கிடைக்கும். அதாவது லைன்னா என்ன சொல்கிறேன்னா, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு சின்ன ஸ்பார்க்கு. ஒரு ட்ரெண்டில் நீ இதை ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் மார்க்கெட்டில் வந்து திங்க் பண்ணிட்டு இருங்க, அனலைஸ் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் லைன் கிடைக்கும். அந்த லைனை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட் டெய்லி புக் பண்ணலாம். மார்க்கெட்டில் அவ்வளோ சம்பாதிக்கலாம். நல்லா ஏர்ன் பண்ணலாம். நான் இப்போ தான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், வீடியோஸ் பாருங்கள். நான் ப்ராஃபிட் புக் பண்ணுற மாதிரி நீங்களும் ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நிஃப்டியோட ட்ரெண்டு அதுதான் நான் சொன்னது. 430க்கு மேலே கட் பண்ணுச்சுன்னா அகெயின் வந்து 460 ஆல்ரெடி வச்ச ஹையை பிரேக் பண்ணுச்சுன்னா தாராளமாக பை பண்ணிக்கலாம். 650 வரைக்கும் லெவல் கண்டிப்பாக போகும். ஸோ பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு செல்லிங்கில் தான் இருக்குது. ஆனால் நிஃப்டி வந்து இன்னும் செல்லிங் ஆரம்பிக்கலை. ஆனால் பேங்க் நிஃப்டி எப்பயும் செல்லிங் ஆரம்பிச்சிருச்சு. பேங்க் நிஃப்டி யாரும் கால் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். கேப் அப் வந்து மண்டே எதுவும் ஓப்பன் ஆச்சுன்னா ப்ராஃபிட்டில் புக் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ட்ரெண்ட் லைன் வரும்போது நம்ம பை ட்ரெண்ட் எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி செல் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ புட் ஆப்ஷன் யாரும் எடுத்து வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஹோல்ட் பண்ணி வச்சுருங்க. மேலே ஹை ஆனாலும் அங்கே திருப்பி இன்னொரு லாட் ஆவரேஜ் பண்ணிக்கோங்க. நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஏன்னா பேசிக்காக பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் பேங்க் நிஃப்டியுமே வந்து ஒரே மாதிரி தான் ட்ரேட் ஆகும். இப்போ அப்படி கிடையாது. ஒரு 1 வீக் 10 டேஸாக வந்து இப்போ கொஞ்ச நாளாக வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் ஒரே மாதிரி ட்ரேட் பண்ணுறதா, பைனா பை செல்னா செல் அந்த மாதிரி இல்லை. இது ஒரு ட்ராக்கு போகிற மாதிரி வந்து பேங்க் நிஃப்டியும் வந்து சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து பேங்க் நிஃப்டி யாரும் புட் ஆப்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்னா தாராளமாக ஹோல்ட் பண்ணுங்கள். சூப்பர் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். மண்டே நாளைக்கு வந்து நான் வீடியோஸ் போடுறேன். பேங்க் நிஃப்டி செல் ட்ரெண்ட்னா எவ்வளோ வரைக்கும் டவுன் ஆகும் அந்த டார்கெட் வரைக்கும் ஹோல்ட் பண்ணி வைங்க. அது வரைக்கும் அந்த புட் ஆப்ஷன் ப்ராஃபிட்டை புக் பண்ணிக்கோங்க. ஒரே நாளில் ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறது ஓகே. அடுத்த நாளும் செல் ட்ரெண்ட் தான்றப்போ எதுக்கு நம்ம அன்றைக்கி புக் பண்ணணும்? கண்டினியூவாக கேரி ஃபார்வர்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணுங்கள். இங்கே செல்லிங் கொடுத்துச்சு, இங்கே பையிங் ஆச்சு, திருப்பி இங்கே செல்லிங் ஆனது, திருப்பி டவுனில் தான் இருக்குது. ஸோ வந்து பேங்க் நிஃப்டி செல்லு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வீடியோஸில் நான் சொன்னது. மெயினாக அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுங்கள், அதவே திரும்பவும் ஃபாலோ பண்ணுங்கள். ப்ளஸ் ஆர் மைனஸ் அதவே திருப்பி ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக அதில் ஒரு சேஞ்சஸ் உங்களுக்கு தெரியும். அதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்கள் கண்ணுக்கு தெரியும். அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். மண்டே வந்து மார்க்கெட் எவ்வளோ தூரம் ஹை போச்சு ரிவர்ஸ் ஆகும்னு பார்ப்போம். இதுதான் இப்போதைக்கு ட்ரெண்ட் லெவல் நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடது. ஓகே, நன்றி, வணக்கம்.